So hi friends, welcome back to my channel. நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ இது பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து நம்ம சிக்மங்களூர் போயிருப்போம். ஸோ சிக்மங்களூர் நாங்கள் பிளான் பண்ணி போனது வேறு ஒரு டைமிங். நாங்கள் போனது 2-3 மணி நேரம் ரொம்ப லேட்டாக போனோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஹெப்பி ஃபால்ஸ் பிளான் வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 2வது நாள் மாறிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முல்லையனகிரி பீக் போயிருப்போம். ஸோ இந்த பார்ட் டே 1ல் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்மங்களூர் போய் சிக்மங்களூர்லேருந்து முல்லையனகிரி பீக் மட்டும் போயிருப்போம். ஸோ முல்லையனகிரி பீக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் வேறு யாருமே போகாத இடத்துக்கு போயிருப்போம். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சரி புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டேப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போனோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம என்ன சேவலை நான் ரெடி பண்ணோம், அது அந்த வீடியோ எல்லாமே கூடி சீக்கிரம் வந்துடும். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்ப்போம் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாமினார், நான் ஆக்சுவலி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 வண்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா டாமினார், ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிமாலயா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம வண்டி கேண்டி, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்செப்டர் நம்ம ஃபேவரட், ஸோ ஒரு BMW 310 பேர் கட்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ 350. ஸோ இப்படி எல்லாம் ஆரம்பிக்குமா. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கிளம்பியாச்சுங்க. ஸோ நம்ம உங்களுக்கே தெரியும், நேற்றே பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூருக்கு வந்திருப்போம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock பக்கம் பெங்களூர் வந்திருப்போங்க. ஸோ வந்துட்டு சரி அன்றைக்கி ரைடு வேணாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் கிளம்புறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இப்போது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் தாங்க பிளான். ஸோ சிக்மங்களூரில் ஒரு 2-3 இடம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து சிக்மங்களூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 kilometers, கிட்டத்தட்ட ஒரு 4 hours 30 minutes ரைடு. இது செம்ம எக்ஸைட்டட். என்ன சிக்மங்களூர் எனக்கு என்னோட ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட் இருக்கிற இடம் தான். என் பக்கெட் லிஸ்ட்டில் நிறையா இருக்குது, அதில் இது ஒரு இடம். ஸோ கிட்டத்தட்ட 270 kilometers, ஒரு 4.5 hours ஆகும். ஸோ சேம் அதே மாதிரி ஒரு 100 அந்த மாதிரி தான் க்ரூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே ஜாயின் பண்ணுவோம். ஸோ அந்த ஹைவே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். நாங்கள் பட் எனக்கு எந்த ஹைவேன்னு எக்ஸாக்டாக தெரில. ஸோ பெங்களூருக்கு நம்ம பெருசாக புதுசு தானே, அதனால் தெரியல. ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர். ஸோ சிக்மங்களூர்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பே ஃபால்ஸ். ஸோ ஹெப்பே ஃபால்ஸ்லேருந்து ஜி பாயிண்ட். ஸோ ஜி பாயிண்ட்லேருந்து கெம்மங்குடி நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய இடம் கவர் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கும் பே பண்ணுவாங்க. ஸோ 2 வீலருக்கு பார்த்தீங்கன்னா 32 rupees நினைக்கிறேன் 2 வீலருக்கு. ஸோ நாங்கள் ஒரு 6 பைக்கு. டூ வீலர் 80 rupees. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடுன்னாரு ஒரு மைசூர் போகிற வழியில் இருக்கிற நைஸ் ரோடு. பார்ப்போம் ரோடு எவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஹைவேவோட பேர் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க. நைஸாக இருக்கும், அதனால தான் நைஸ் ரோடு அப்படி இருக்குது. பார்ப்போம் ரோடு எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போது சும்மா பார்க்கும் போதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபில் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஒரு பைக்குக்கு 80 rupees நினைக்கிறேன். தும்கூர் தான் எக்ஸிட்டு. ஸோ தும்கூர் எக்ஸிட் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு 80 rupees. இது டிஸ்டன்ஸ் பொறுத்து ரேட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம எப்போல்லாம் இப்படி போகிறது, பின்னாடி பேக்கு தான், அதுதான் வந்து என்னை இடிக்குது. நம்ம பின்னாடி யாராவது இப்படி உட்கார மாட்டாங்களான்னு ஏக்கமாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக் வந்து இடிக்குது. நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன், நீ பயப்படாத, ரைட்டு. நீ பேக் இருக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரி. இல்லை, நீ இருக்கிற வரைக்கும் யாரும் உட்கார முடியாது அந்த பின் சீட்டில். ஸோ அடுத்த ப்ளாக்கர் எங்கள் கேங்கில் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஹைவேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இது போகிறது சிக்மங்களூர் போகிற ஹைவே. இன்னும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா 270 இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 210 kilometers. இன்னும் எவ்வளோ நேரம் காட்டுறதுன்னா 3 hours 50 minutes. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15. ஸோ கொஞ்சம் லேட் இல்லை, நிறைய லேட் ஆகிடுச்சு. ஏன்னா 6 பேரும் எந்திரிக்கணும், ரெடி ஆகணும், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ மிச்சப்படி எல்லாமே பார்க்கலாம். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா எந்த வண்டிக்குமே சென்டர் ஸ்டாண்ட் இல்லையே ஹிமாலயா தவிர்த்து. எல்லா வண்டியும் ஒருத்தர் பிடிச்சி டயரை சுற்ற வச்சு சைடு ஸ்டாண்ட் போட்டால் கட் ஆஃப் இருக்குது, என்ஜின் கட் ஆஃப், அதுவும் பண்ண முடியாது. ஸோ கையிலே சுற்றி செயின்லாம் பக்காவாக ரெடி பண்ணி தான் கிளம்பியிருக்கோம்.
ஸோ ஏன்னா இந்த ராங் ரூட்டில் வர்றதை விடவே மாட்டேன் நினைக்கிறேன். எந்த ஸ்டேட்டில் போனாலும் இங்கே நேஷ்னல் ஹைவேலையுமா. ஸோ இங்கே தாங்க சாப்பிட்டோம். இப்போ கிளம்புறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. நான் பார்த்தீங்கன்னா BMW 310R ஓட்டுறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இது ஓட்டுவார், நம்ம கேண்டியை. ஸோ நாங்கள் சாப்பிட்ட ஃபோட்டோ அனுப்புகிறோம் பாருங்களேன். அது ஆக்சுவலி இட்லியாமா. நான் ஃபஸ்ட்டு ப்ரோ என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டப்போ தான் இட்லி அப்படின்னாங்க. இங்கே இட்லி இப்படி தான் அப்படின்னு. ஓகே, ஆனால் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் ஓகே ஒர்த்து தான். ஸோ டேஸ்ட்டும் சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஓகேங்க, நல்லா இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக வருங்க. பட் நான் நினச்ச மாதிரி இல்லைங்க, பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு 6000 இருக்கும் ஆர்பிஎம்மில். இப்போது ரைஸ் கொடுத்தாலும் அந்த சடன் புல் தெரியுது எனக்கு, எவிடெண்ட்டாக இருக்குது அந்த புல். ரேஞ்சு நம்ம எந்த கியரில் இருக்கும் எல்லாமே காட்டுது. இன்னும் 100 கிலோமீட்டர் இருக்குது. போய் எப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான்னா ரூமுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தாங்க. அப்புறம் ஃபால்ஸ், ஃபஸ்ட் அபி ஃபால்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜி வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வியூ பாயிண்ட்டு, மூணு இடம் போவோம். ஸோ அது உங்களுக்கு போகும்போது எந்த இடம் அது எல்லாமே அப்டேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுதுங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆசன் கிட்டே இருக்கும். ஸோ இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 40-50 கிலோமீட்டருக்கு. இப்போ தான் ஆசன். இங்கே 12 மணி ஆச்சு. ரூமுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போகணும், 2 வியூ பாயிண்ட்டு. ஸோ பார்ப்போம். எனக்கு இப்போவே தூக்கம் வருதுங்க, அப்படியே தூக்கம் சொக்குது. என்னையே நானே கிள்ளி தூக்கம் வராமல் இது பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் நிப்பாட்டி மூச்சு கழுவணும். இது நான் வேணும் தான் கட்டடிச்சேன். இல்லை பயப்படுறேன்னு சொன்னாரா, அதனால அப்படியே கிட்ட போய் அப்படியே கட்டு வச்சுட்டு போனேன். வீடியோ ரெக்கார்டாக இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டு 2 கட்டு எனக்கு ஒன்று போகலாம். செல்லம்மா தத்துங்க மாதிரி செல்லம்மா ஒரு கட்டு. சரி ப்ரோ. இல்லை யார் தெரிஞ்சவர உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஃப்ரெண்டா? உங்கள் ஃப்ரெண்டா? இங்கே வண்டி டிஎன் போர்டை பார்த்துட்டு வந்து பேசினா. ஒன்று தெரியுங்க. நீங்கள் 2 பேரும் ஜிகிலி தோஸ்தில் சொன்னேன். ஐயோ, இன்னும் ஹாசனுக்கு இன்னும் இது ஹாசன் மெயின் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது நிறைய பில்டிங்ஸ். அதுதான் ஹாசன் மெயின் டவுன். கொஞ்சம் அவுட்டர் வந்திருக்கும், ஒரு கிலோமீட்டர் இன்னும் பார்த்தீங்கன்னா போகணும். இன்னொரு 30-35 கிலோமீட்டர் போகணும். செக் போஸ்ட்டு. இதான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. ஸ்டே பார்த்தீங்கன்னா இதாங்க ஒயிட் ஹவுஸ் ஹோம் ஸ்டே. ஸோ இதில் தான் ரூம் பேசியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் இன்னும் ரூம் ஸ்டேக்கு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர். அது வரைக்கும் இங்கேருந்து ஆஃப் ரோடிங் தான் ரூம் ஸ்டேக்கு. இந்த காட்டுக்குள்ளையா சின்ன கல் பட்டாலே டிஸ்பேலன்ஸ் ஆகுதுங்க.
ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா பயங்கர வருதுங்க. ஏன்னா ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி தான் எடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு பார்த்தீங்கன்னா 6 பெட் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே 2, ஸோ அந்த இடத்துல ஒரு கரெக்டாக 6 பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ திங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்ச இல்லை. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் பயங்கர டயர்டுங்கிறனால எல்லாம் திங்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாரி ஃபால்ஸ். ஸோ ஜாரி ஃபால்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வியூ பாயிண்ட். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கர்நாடகாலே ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஸோ ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனி பைக் தான் இருக்கிறோம். ஸோ எல்லாம் ஆஃப் ரோடிங் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் என்ஜாய் பண்ணுவேன்னா வருத்தப்படுவேன்னா தான் தெரில. ஸோ பார்ப்போம் எப்படி என்ன இதுன்னு. ஸோ ரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ பின்னாடி பேக் இல்லைன்னா அசால்ட் ஆஃப் ரோடிங் பண்ணலாம். பேக் இருந்தால் தான் பயம். பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம். ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா சரி ஜெரி ஃபால்ஸ் வேணாம், முல்லையனகிரி வியூ பாயிண்ட் போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த பீக்கு தான் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் அதுதான் ஹையஸ்ட் பீக். முல்லையனகிரி பீக்கு தான் இருக்கலே ஹையஸ்ட் பீக் கர்நாடகாவில். ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அது எப்படின்னா கொஞ்சம் தூரம் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் தான். நாங்கள் ஸோ ட்ரெக்கிங் ரெடி. ஒரு பயங்கரமான இடத்துக்கு ட்ரெக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கோம், அது ஒன்று இருக்குது. பட்டு முல்லையனகிரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 13 கிலோமீட்டர். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் காட்டுது. ஒரு 20 மினிட்ஸில் போயிடலான்னு வைங்க. நிஜமாலே பயங்கரமாக தான் இருக்குது. இங்கே வியூன்னு நல்லா காட்ட முடியும். அடேங்கப்பா, கேமரா ஆனா. எஸ், வர்த்து. ஸோ நம்ம அந்த பீக்குக்கு தாங்க போனோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் டவுனுங்க. அது ஃபுல்லாக சிக்மங்களூர் டவுனு. நம்ம மேலே பீக் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு தான் நடந்து போனோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகல. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சரி அப்புறமேட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு வேறு ஒரு சன்செட் வியூ பாயிண்ட் மாதிரி அதுக்கு போயிட்டுருக்கோம். பின்னாடி ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு, தெரியுதாங்க இங்கே. ஸோ வெயில் எனக்கு நேராக இங்கே இருக்குது, பார்க்க உள்ள செம்ம வியூ. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர் டவுன். ஸோ இதுதான் இங்கே கர்நாடகாவிலே ஹையஸ்ட் பீக் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஹைட் கம்மி தான். பட் இப்போ நம்ம ஊட்டிலன்னா நம்ம இது இருக்குது இல்லைங்க, நம்ம கோத்தகிரி ரூட்டில் வந்தால் பூரா கீழே அந்த மேட்டுப்பாளையம் வியூ இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஹையஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கட்டுறது தெரியல.
நைட்டு வியூ பார்ப்போமா இங்கே என்ன. ஸோ இது ஃபுல்லாகவே டவுன் வியூ தாங்க, பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இதுதான் முள்ளையங்கிரி பீக். ஸோ இங்கே ஃபுல்லாக இந்த டவுன் வியூ. ஸோ அப்படியே கிளம்பும். சரியான குளிருங்க. வாவ். என்னாச்சு? அது ட்ரிப் ஆயிருக்குமா? அசாடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சாவி எடுங்க ಸರ್. ಬೇಡ ಬಿಡಿ, ನಾನೇ ರೆಡಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟೆ. ಅದು ಇದು ಏನೋ ಫ್ಯೂಸ್ ಹೋಗಿತ್ತು ಸರ್. ಈ ಕಡೆ ಬರ್ತೀರಾ? ಈ ಕಡೆ ಬರ್ತೀರಾ ಸರ್? ಬಂದರೆ ನಮ್ಮ ಪ್ಯಾಕ್ ಲೈಟ್ಸ್ ತೊಗೊಂಡ್ಬರ್ತೀರಾ? ನಾನು ನಿಮ್ಗೆ ಪೇ ಮಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲ ಇದು ಎಪ್ಪಡಿ? ಆಮೇಲೆ இப்படியா? ಒಳ್ಳೆ ಫೋರ್ಟ್ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ? கியர் இருக்கா? ஏ அந்த ஹசார்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்றா. ஆஃப் பண்ணி இருக்கு. இதில் நியூட்ரல் காட்ட மாட்டேது. மொபைல் தான் சேவ். ஐயோ இருக்கா? வேண்டான்ட்ட நான் வேறு அது ஆன் ஆச்சுல. ஃபஸ்ட்டு அது சக்ஸஸ் பண்ணி இதுக்கே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண. உனக்கு நாளைக்கு குளிர் தானே அவனுக்கு தான் நமக்கு. ஸோ ரெடி பண்ணி கொடுத்தா ஜஸ்ட் ஒன்று தாங்க, ஃபியூஸ் மட்டும் தான் போயிருக்கு. அது ஹசார் லைட்டை அந்த வண்டியால் எடுத்துக்க முடியல, அந்த பேட்டரியால். ஸோ அதனால் ஃபியூஸ் போயிடுச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்ட் 2, இன்னும் பார்த்தீங்கன்னா பார்ட் 3, பார்ட் 4 வரும். பார்ட் 4லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆஃப் ரோடிங், நாங்கள் எப்படி விழுந்து தூர் வாரணுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்க்கான பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே போயிடுச்சு, நான் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த வண்டி கூடி சீக்கிரம் ரெடி பண்ணோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த ஒரு பூனே சீரிஸில் இருக்குது, கூடிய சீக்கிரம் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் போக வேண்டாம், கூடிய சீக்கிரம் பூனே சீரிஸில் இருக்குது. ஸோ மறக்காம டூலர் ஓட்டும்போது மறக்காம ஹெல்மெட் போட்டு பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. தேங்க்யூ, பாய்.